மற்றொரு நோவா. டிசம்பர் 25 மகாபிரளயம் ஏற்படும் என எச்சரிக்கை. உலகமே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் வேளையில் கானா நாட்டிலிருந்து ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 25, 2025 நாளைய தினம் உலகம் முழுவதும் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படும் என்றும் அது 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்றும் ஒரு நபர் கூறியுள்ளார். இதற்காக அவர் 10 பிரம்மாண்ட கப்பல்களை கட்டியிருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகியுள்ளது. கானா நாட்டைச் சேர்ந்த ஈபோ ஈனோக் என்ற நபர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறிக்கொள்கின்றார். ஈபோ ஜேசு என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள நோவாவின் காலத்தை போல ஒரு மகா பிரளயம் ஏற்பட போவதாக கூறுகின்றார். இவர் தனக்கு கடவுள் கட்டளையிட்டார் எனவும் விசுவாசிகளை காப்பாற்ற 10 கப்பல்களை கட்டியுள்ளார் எனவும் கூறியுள்ளார். இதற்காக அவர் கிழிந்த சாக்கு துணியை அணிந்து கொண்டு மக்களுக்காக நோன்பு இருந்து பிரார்த்தனைகளை செய்யும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த வெள்ளம் டிசம்பர் 25 நாளைய தினம் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று ஈனோக் கூறியுள்ளார். இவருடைய கூற்றை கண்மூடித்தனமாக நம்பும் சீடர்கள் தங்கள் சொத்துக்களையும் உடைமைகளையும் விற்று அந்த பணத்தை ஈனோக்கிடம் ஒப்படைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கப்பலில் யார் வேண்டுமானாலும் தஞ்சமடையலாம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஏற்கனவே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செப்டம்பர் 23 அன்று உலகம் அழியும் என்று தென்னாப்பிரிக்க பாதிரியார் ஜோசுவா மலேகேலா கூறியிருந்தார். ஆனால் அத்தகைய ரப்சர் எதுவும் நிகழவில்லை. தற்போது ஈனோக்கின் இந்த செயலை இணையவாசிகள் பலர் விமர்சித்து வருகின்றனர். மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இப்படி வீணாக்குவதை கண்டு சமூக வலைதளங்களில் பலரும் வியப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு பக்கம் அறிவியல் முன்னேற்றம் குறித்து பேசினாலும் மற்றொரு பக்கம் இது போன்ற கணிப்புகளும் அவற்றை நம்பும் மக்களும் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஈனோக் கூறியபடி நாளைய தினம் டிசம்பர் 25ஆம் தேதி என்னதான் நடக்கப் போகிறது என்று உலகம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.